வணக்கம். ராமநிரஞ்சன், அகில பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில்களில் யாகங்கள் நடைபெறுகின்றன. அதில் நிறைய கோவில்களில் முறையாக ரசீதி பெற்றுக்கொண்டு செய்கின்றன. ஆனால் பல கோவில்களில் யாகங்கள் நடைபெறுகின்றன. அதற்கு முறையாக ரசீதி வழங்குவதில்லை. உபயதாரரிடமிருந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோவில் தகுந்தற்போல் பணத்தை வசூல் செய்கின்றனர். ஆனால் அதற்கான ரசீது கொடுப்பதில்லை. இதற்காக பலமுறை நான் சொல்லியிருந்த போதும் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. உதாரணத்திற்கு சிவபுரம் ஆலயத்தில், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சிவபுரம் ஆலயத்தில் ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகத்தை நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறையா அல்லது பக்தர்களா? இந்த யாகத்திற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறதா அல்லது இந்த யாகத்திற்கு பணம் ஆலயத்திற்கு செல்கிறதா என்ற கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதேபோல் திருநாகேஸ்வரம் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோனேரராஜபுரம் நடராஜர் ஆலயத்தில் திருவாவூரை நட்சத்திரத்தன்று யாகங்கள் நடைபெறுகிறது. இந்த யாகத்திற்கு ரசீது கொடுக்கப்படுகிறதா? இதற்கெல்லாம் விடை கிடைக்குமா என்று தெரியவில்லை. பலமுறை மயிலாடுதுறை இணை ஆணையர் அலுவலகம், கும்பகோணம் உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு நான் சொல்லியிருந்தேன், மனு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தயவு செய்து நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். தயவு செய்து ஒவ்வொரு ஆலயத்திற்கும் யாகங்கள் நடைபெறுகிறது என்றால் அதற்கு பொது வெளிப்படையாக ஒரு அறிவிப்பு பலகை வைத்து இந்த கோயிலில் யாகங்கள் நடைபெறுகிறது, இதற்கான தொகை கட்டணம் இவ்வளவு என்று தயவு செய்து சொல்லுங்கள். இந்த யாகத்தில் பணம் வர்க்கம் உள்ளவர்கள் பயனடைகிறார்கள், பணம் இல்லாதவர்கள் ஓரமாக நின்று பார்த்து செல்கிறார்கள். இது மிக 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 வேதனைக்குரியது. சமூக நீதியை நிலைநாட்டும் இந்த அரசு அதே ஆலயத்தில் சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறதா? உயர்ந்தவர்கள் யாகத்தில் பங்கு பெறுகிறார்கள், பணம் குறைவாக இருப்பவர்கள் யாகத்தில் பங்கு கொள்வதில்லை. தயவு செய்து இனி வரும் காலங்களில் அனைத்து ஆலயங்களிலும் யாகங்கள் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் நடைபெற வேண்டும். அந்த யாகத்திற்கு சங்கல்பம் செய்பவர்களுக்கு தொகை இவ்வளவு, நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு என்று அறிவிப்பு பலகையை வைத்து அந்த பணமானது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அதே சமயத்தில் பக்தர்கள் அந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயன்பெற வேண்டும். அதேபோல் பொதுமக்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். யாகங்களுக்கு லட்சக்கணக்கில் செய்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று செய்வீர்கள், வரவேற்கிறோம். அது தவறல்ல, உங்கள் குடும்பத்திற்காக செய்யுங்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த யாகம் நடைபெறும் சூழலில் அருகில் இருப்பவர்களையும் அழைத்து சங்கல்பம் செய்து கொள்ள நீங்களே தானாக முன்வந்து அழையுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் யாகம் வெற்றி பெறும். உங்கள் குடும்பம் மட்டும் பணம் கொடுத்திருக்கிறோம் உபயதாரர் என்று உட்கார்ந்து யாகம் செய்வதை விட அந்த அருகில் அந்த யாகத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைத்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் என்று மனதார சொல்லுங்கள். உங்கள் யாகங்கள் வெற்றியடையும். அதேபோல் யாகங்கள் செய்வதை விட எத்தனையோ சிவாலயங்கள் பழுதடைந்து சிதிலமடைந்திருக்கிறது, கேட்பாரற்று கிடைக்கிறது, எண்ணெய் இல்லாமல் தவிக்கிறது, வஸ்திரங்கள் இல்லாமல் தவிக்கிறது. அதேபோல் ஆலயங்களுக்கு நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்னும் ஆலயமும் நன்றாகும், உங்களும் வம்சமும் நன்றாகும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களும் இனி வரும் காலங்களில் யாகங்கள் தமிழகம் எங்கும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதில் அனைத்து பக்தர்களும் பங்கு பெற வேண்டும். இதற்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த 2-3 நாட்களுக்கு முன்பு சினிமா துறையில் இருக்கும் நமிதா அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். அதற்கு ஊடகங்கள், அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதேபோல் ஆணையர் அவர்கள் எல்லாம் விளக்கம் கொடுத்திருந்தார்கள், நடவடிக்கை எடுத்தார்கள். அதேபோல் இந்த யாகத்திற்கும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கோயில்களும் யாகத்திற்கும் ஒரு விடுவு காலம்
பிறக்க வேண்டும். அதில் அனைத்து மக்கள்களும் பங்கு பெற வேண்டும். அந்த யாகத்திற்கான பணம் முறையாக உரிய ரசீது கொடுத்து அந்த யாகத்திற்கான பணம் ஆலயத்திற்கு சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராமநிரஞ்சன், ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர், அகில பாரத இந்து மகாசபா.